ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் தான் மீன் வாங்கிட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. ஏலத்துலலாம் எடுக்கல, போட்லேயே வாங்கல. மீனை இழுத்து கரையில் வலையில இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க. அதில் தான் வாங்கினேன். மீன் கோலை மீன் இந்த மாதிரி மீன்லாம் இருந்தது. ஒரே ஒரு அடல் மீன் இருந்தது, அது உள்ளடக்குது. அப்புறம் இந்த காரப்பூச்சி பார்த்துக்கோங்க. காரப்பூச்சி நிறைய இருக்குது பாருங்க. நண்டு உயிரோட தான் வச்சிருந்தோம்டா. நண்டு உயிரோட இந்த மாதிரி இந்த நண்டு, இந்த காரப்பொடி எல்லாமே இந்த கீழி மீன். இது கீழி மீன் பாருங்க. இந்த மீன் பேர் கீழி மீன். அப்போ இந்த மீன் பேர் எனக்கு தெரியவே இல்லை பார்த்துக்கோங்க. இது கோலை மீன் சொன்னாங்க. இந்த மீனை இந்த மீன் பேர் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. முள்ளு மீன் தானா? டேஸ்ட் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ மீன் பார்த்தீங்களா? சட்டி நிறைஞ்சாப்புல இருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ மீன் இந்த 2 சட்டியில் இருக்க மீனுமே சேர்ந்து தான் பார்த்துக்கோங்க. 50 ரூபாய் தான். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்கன்னாங்க. இந்த மீன் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஆனால் முள்ளு மீனுங்கிறதுனால ரொம்ப எல்லாரும் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி மீன் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. நல்லா பொரிச்சியும் சாப்பிடலாம், குழம்பு வச்சும் சாப்பிடலாம் பார்த்துக்கோங்க. டாமுக்காண்டி தான் மெயினாக போனது. டாம் பால் கூட குடிக்க மாட்டேங்கி. டாமுக்கும் பெப்பிக்காண்டி தான் இந்த மீனை வாங்கினோம். ஆனால் நாங்களும் சாப்பிடுவோம், நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுகளுக்கு கொஞ்சம் வச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருந்து மீன் கிடைச்சா விடாதீங்க. பெப்பி விளையாடுறான், சமத்தா இருக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், 50 ரூபாய்க்கு இந்த மீன் நல்ல ரேட்டு தான். அதிகம் நமக்கு 50 ரூபாய்க்கு இது அதிகமாக தான் கிடைச்சிருக்குது. கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த மீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படின்னு. இந்த மாதிரி மீன் நீங்க சாப்பிட்டுருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை பை.